வெங்கடேஷ் இன்னைக்கு டே 43. நான் திங்கக்கிழமையோட வீடியோவும் செவ்வாய்க்கிழமை வீடியோவும் சேர்ந்து மெர்ச் பண்ணி போட்டிருக்கேன். சரி, ஓகே, வாங்க போக என்ன நடந்துச்சு அப்படின்ற சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம செமஸ்டர் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் சூப்பராகவே எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வந்து ட்ராப் பண்ண சொன்னான். அவனை வந்து டக்குன்னு ட்ராப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு காஃபி குடிக்க கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சு முடிச்சப்போ தான் ஒரு நிம்மதியாகவே வந்துச்சு. செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ராம்ஸ் கஃபே நம்ம காலேஜ் கிட்டேயே இருக்குது. போயிட்டு குடிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கேப் இருந்துச்சு. அதனால வந்துட்டு நம்ம அந்த நாளில் வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். போயிட்டு இந்த த்ரோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கே இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறப்பே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி என்னென்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். பரவாயில்ல, இருந்தாலும் டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்துச்சு. அதுவும் போயிட்டு ஒரு வழியாக ஒரு 3 ஹவர்ஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 10-20 மினிட்ஸ் மட்டும் நான் ஸ்விம் பண்ணேன். சரின்னு சொல்லி கொஞ்சம் டெக்னிக்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தம்பியும் தான் வந்துட்டு ஸ்விம்மிங் கோச்சிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 4 பேர் போக அவங்க வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஜிம்முக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்னா லோட் ஆயிரும் இல்லையா, அது பண்ணலன்னா இது பண்ண முடியாது. அப்புறம் வந்துட்டு நைட்டு வந்து ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஜூஸ் கொடுத்தாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன், என்னால் குடிக்கவே முடியல. ஏன்னா அது ஐஸ் கட்டி ஆகி போச்சு. இத்தோட இந்த வாரம் முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.